இயக்குனர் ஸ்ரீதர் போட்ட கட்டளை. கண்ணதாசன் 5 நிமிடத்தில் எழுதிய அந்த ஒரு உலக மகா தத்துவம் இன்றும் மனிதர்களை வாழ வைக்கும் வரிகள். வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமா வரலாற்றில் இயக்குனர் ஸ்ரீதர் மற்றும் கவியரசு கண்ணதாசன் கூட்டணியில் உருவான நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்தை யாரும் மறந்திருக்கவே முடியாது. ஒரு மருத்துவமனைக்குள்ளேயே ஒட்டுமொத்த கதையையும் நகர்த்தி காதலுக்கும் கடமைக்கும் இடையே நடக்கும் போராட்டத்தை மிக அழகாக சொல்லிய படம் இது. அந்த படத்தில் மரணத்தின் விளிம்பில் இருக்கும் ஒரு நோயாளிக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக மனித வாழ்க்கையின் ஒட்டுமொத்த தத்துவத்தையும் விளக்கும் ஒரு பாடல் தேவைப்பட்டது. அந்த பாடல் உருவான விசித்திரமான பின்னணியை தான் இன்று பார்ப்போம். இயக்குனர் ஸ்ரீதர் ஒரு மிக சிறந்த கலைஞர். பாடல்களில் அசாத்தியமான ஆழத்தை எதிர்பார்ப்பவர். அவர் கண்ணதாசனை அழைத்து, கவிஞரே, இந்த உலகத்தில் பிறக்கும் மனிதன் எதை கண்டு பயப்படுகிறானோ இல்லையோ, மரணத்தை கண்டு பயப்படுகிறான். ஆனால் அந்த மரணமே வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் துணிச்சலையும் இந்த வாழ்க்கையின் தத்துவத்தையும் ஒரே பாடலில் நீங்க சொல்ல வேண்டும். அதுதான் இந்த படத்தின் ஆன்மா என்று ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைத்தார். சூழ்நிலையை கேட்ட கவியரசு கண்ணதாசன் ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக தன் அறையில் உலாத்தினார். அவர் தனது வாழ்க்கையில் எத்தனையோ ஏற்ற இறக்கங்களை, இன்ப துன்பங்களையும் கண்டவர். பணத்தின் உச்சத்தையும் பார்த்தவர். வறுமையின் பிடியிலும் சிக்கியவர். அந்த ஒட்டுமொத்த அனுபவத்தையும் தன் பேனா முனையால் கொண்டு வந்தார். அவர் எழுதத் தொடங்கிய அந்த முதல் வரிதான் உலகத் தமிழர்களின் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக திகழும். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை என்ற காவிய வரிகள். சடசடவென்ற அடுத்த வரிகளை எழுதினார் கவியரசு. முன்னே படர்ந்த துன்பமெல்லாம் நினைத்து பார்த்ததற்காக, பின்னே வரும் இன்பமெல்லாம் தடுத்து நிறுத்ததற்காக, மனிதன் மாறும் உலகமடா இது, மயக்கம் ஏனடா என எழுதினார். மேலும் வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் இடமேது, போனவர் எல்லாம் திரும்பி வந்தால் பாசத்தின் முடிவேது, பிறப்பு என்பதே இயற்கையின் விதி, இறப்பு என்பது அதன் முடிவு, இதற்கு நடுவே ஏன் இந்த ஆசை போராட்டம் என்று எழுதி முடித்தார். இந்த வரிகளை எழுதி முடிக்க கண்ணதாசன் எடுத்துக்கொண்ட நேரம் வெறும் 5 நிமிடங்கள் தான். ஆனால் அந்த 5 நிமிடத்தில் அவர் எழுதி முடித்த வரிகள் உலக மகா தத்துவ மேதைகளில் புத்தகங்களுக்கு இணையானது. ஸ்ரீதர் இந்த வரிகளை படித்து பார்த்தபோது அவரது கண்ணீர்களில் கண்ணீர் வழிந்தோடியது. கண்ணதாசா, மனித வாழ்க்கையின் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் இந்த 5 நிமிடத்தில் நீ உடைத்து விட்டாய் என்று வியந்து பாராட்டினார். படம் திரையரங்குகளில் வெளியான போது இந்த பாடல் வரிகளை கேட்டு எத்தனையோ மனிதர்கள் தங்களது கவலைகளை மறந்து வாழ்க்கையை வாழத் தொடங்கினார்கள். கவியரசுவின் வரிகளால் ஒரு மாபெரும் வாழ்க்கை பாடமாக மாறிய இந்த சுவாரஸ்யமான பின்னணி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.